அந்த 5ஆம் வீட்டுல 3 நட்சத்திரம் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். எந்த நட்சத்திரம் நிக்கிறா அதை சொல்லுங்க. சரி, மிருகசீரிட நட்சத்திரம். ஓகே, மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம். அப்போ செவ்வாயின் நட்சத்திரத்துல மாந்தி நிற்கிறார் அப்படின்னும் போது செவ்வாயின் வீட்டை கண்டிப்பா அடிச்சு உடைப்பார். செவ்வாயின் வீடுனா மகர லக்னத்துக்கு, செவ்வாயின் வீடுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடான மேஷ லக்னமும் 11ஆம் வீடான விருச்சக லக்னமும் வந்துடும். இப்போ இந்த 2 வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஆண் வீடும் ஒரு வீடு பெண் வீடாக வந்துடும். ஆண் வீடு வலிமையாக வேலை செய்யும். மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கு. ஆண் வீடுன்றது வலிமையாக வேலை செய்யும். அப்போ மகர லக்னத்துக்கு 4ஆம் வீடு அப்படின்னும் போது மேஷ லக்னமாக வந்துடும். அப்போ 4ஆம் வீடுன்னும் போது அம்மா சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அனுபவிக்கணும். வீடு, வண்டி வாகனம் ஓட்டும் போது கண்ணை மூடிட்டு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடாது. ஜாக்கிரதையாக தான் போகணும். இல்லை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அம்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வியாபாரத்தில் வரக்கூடிய இவங்க நிறைய கடன் கொடுத்துருப்பார், மண்டே போட்டுருவார். ஏன்னா 10ஆம் வீட்டின் 7ஆம் வீடு தான் பிஸ்னஸ் கிளைண்ட். கடன் கொடுத்தவர் போக மாட்டாங்க. இவர் யாருங்க கடன் கொடுக்குறாரு, அவர் இல்லாமல் போவார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஜாதகர் அனுபவிப்பார். எழுதி தர நடக்கும்.